ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் விலாகில் திருச்செந்தூர் கிளம்பிட்டு இருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதோட கண்டினியூஷன் தாங்க இது. நவீன உங்களுக்கு சுதந்திர தின விழா வந்ததுனால 4 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அதுக்கு ஒரு கோயில் ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக ட்ரெயினில் கிளம்புறதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அப்புறம் அதுக்கடுத்து நாங்கள் திருச்செந்தூர் எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வர பாருங்க. சரி, ஓகே, வாங்க சீக்கிரம் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். குட் மார்னிங். எங்க இருக்கிறோம் பப்பு? திருநெல்வேலி. இன்னைக்கு நாம சன்ரைஸ் பார்க்கலாம். ஓகேவா? ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:50 நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம்டி. திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா 6 o'clock ரீச் ஆகிற மாதிரி தாங்க போட்டிருந்தாங்க. அதே மாதிரிங்க ஆன் டைம் 6 o'clockலாம் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். 5:50 நாங்கள் கொஞ்சம் அது ட்ரெயின் ஸ்லோவாகி இறங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் செம்மையாக இறக்கி விட்டுட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே நாங்கள் லேட்டாகவும் நினச்சோம். பட் எப்படியோ ஆன் டைம் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுங்க அந்த சன்லைட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா மொத்தம் அவங்க 4 பலூன் எடுத்தாங்களா. அதில் 2 பலூனை இங்கே பக்கத்தில் குழந்தைங்கனால 2த்தையும் ஷேர் பண்ணிவிட்டு ஒன்று கிறிஸ்தவுக்குமா, இன்னொன்று பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பலூன் சேஃபாக வச்சுருந்தாங்க. நாங்கள் ட்ரெயின் நின்று அப்புறம் இறங்கி எல்லாம் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 6:15 பக்கம் ஆயிடுச்சுங்க. பாப்பாவுக்கு சரி பசிக்கும், பால் ஏதாச்சும் ஸ்டேஷன்லேயே வாங்கி கொடுத்துடலாம். பஸ் ஸ்டாப் போகணுங்க. நாங்கள் இங்கேருந்து திருப்பியுமே திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் பஸ் ஏறணும். அதனால் சரி இங்கேயே நம்ம ஏதாச்சும் பால் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாப்பு ஹைஃபை ஹைஃபை ஹே 2 பலூன் யார் யாருக்கு பப்பு? பாப்பாவுக்கு, அப்புறம் பாப்பு நைட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குறாங்க அப்படின்னா காலையிலேருந்து ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. பால் சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக ப்ரஷ் பண்ணுவாங்க. சப்போஸ் நைட்டு ப்ரஷ் பண்ணலைன்னா காலையிலேருந்து கம்பல்சரி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் தான் எதுவுமே சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்ததுனால அது ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே அதே தாங்க ரூல்ஸ் ஃபாலோ. அதனாலேயே நான் ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்ல அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பேஸ்ட்டு ப்ரஷ்ஷெல்லாம் எதிர்த்தாப்பில் தான் வச்சுருந்தோமா, அதனால் எடுத்து அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பு பிஸ்கெட்லாம் சென்னையிலேருந்து இங்கேயே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதனால் உட்காந்து தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாலில் தொட்டு. கொசுவை கொல்லுங்க சார். வயிறு ஃபில் ஆயிடுச்சா? ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது நிறைய ஆட்டோ கேப்லாம் நிறையா இருந்துச்சுங்க. எல்லோரும் வாங்க புது பஸ் ஸ்டாப் கொண்டு போய் விட்டுரும், 200 பக்கம் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு 500 மீட்டர் பக்கம் தாங்க இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு. பழைய பஸ் ஸ்டாப் போய் தான் போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எங்கள் நல்ல நேரமாக என்னன்னு தெரியலங்க. ஆல்ரெடி ஒரு பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது புது பஸ் ஸ்டாப் போகிற பஸ் தான், திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாப்புக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல நேரம்னு சொல்லிட்டு ஏறி நாங்கள் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாப் போயிட்டோங்க. ஃபைனலி தாத்தா பார்க்க போகிறோம். பாப்பு தாத்தா பார்க்க போகிறீங்களா? திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரப்போ தான் கரெக்டாக திருச்செந்தூர் பஸ்ஸு கிராஸ் ஆச்சு, கிளம்பிருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இன்னொரு பஸ்ஸில் நாங்கள் ஏறி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பஸ் எடுத்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறதுக்கே 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க. பஸ்ஸு நேராக பஸ் ஸ்டாப்க்கே போயிடுச்சுங்க. ஆனால் என்ன இதில் ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அத்தை மாமா முந்தின நாள் நைட்டு 9:30க்கு கிளம்பி காலையில் ஒரு 5:45 6 மணிக்கு போல் திருச்செந்தூரே ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் 6 மணிக்கு தான் திருநெல்வேலியே வந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி வரதுக்கு 9 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. பாவம் அது வரைக்கும் அவங்க இந்த பீச்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க குளிச்சுட்டு. நாங்கள் வந்ததும் டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோங்க. அங்கே வீடியோ எதுவுமே எடுக்க முடியல, ஏன்னா இவங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்காக. மாமா மொட்டை போகிறதா வேண்டியிருந்தாங்க. சரி நாங்கள் வர வெயிட் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் வரத்துக்கு ரொம்ப லேட்டானதுனால மாமா நீங்கள் மொட்டை அடிச்சிருங்க மாமா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொன்னதுனால அவருமே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. வந்தோன்னா டக்குன்னு போய் கடலில் மட்டும் எங்கள் அத்தை ரிட்டன் எங்கள் கூட வந்தாங்க குளிக்கிறதுக்கு. ஒரு குளியலை போட்டுட்டு அவங்க ரூம்பும் எதுவும் புக் பண்ணவே இல்லைங்க. ஒரு ஆளுக்கு 600 ரூபா பக்கம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரூம் எதுவுமே புக் பண்ணாமல் சரி நாங்கள் வந்தோன்னே முடிவு பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வர வரைக்கும் அந்த பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கொழுந்தனார் பையன் தாங்க, கிறிஸ்தவ தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஃபைனலி வந்தாச்சு, ஜாலியா இந்த ஆனோடு. பாயலு பாப்பு குளிச்சாச்சா? ட்ரௌசர் மட்டும் போட்டு மாற்றி விட்டுலாமா? ட்ரெஸ்ஸை மாதிரி ட்ரௌசர் மட்டும். சரி வாங்க வாங்க வாங்க. ஃபாஸ்ட் போகலாமா? ட்ரெஸ் மாத்தா
போலாமா? ஓகே சொல்லுங்க, போலாம். நிறுத்து பாரா. நிக்கவே ஏன் இல்ல நிரலியா வாங்க, ரிட்டர்ன் வாங்க, வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரூம் எதுவும் புக் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு வந்து குளிக்கிறதுக்காச்சும் ஏதாச்சும் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்துட்டு ஒரு பிளேஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோங்க. இது கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து பீச்சிலேருந்து சுற்றி வந்தோங்க. ரொம்ப இது வரத்துக்கே வந்துட்டு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு நடந்து. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 100 ருபீஸ் ஆகும். நீங்கள் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கேயே வச்சுக்கலாம், குளிச்சு ரெடி ஆகிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு லாக்கர் கொடுத்துருவாங்க. சரி ஓகே நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் குளிச்சுட்டு வந்தோங்க. நாங்கள் திருநெல்வேலியில் வந்துட்டு திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறணுன்னா கொஞ்சம் லேட்டாச்சுங்க, 10 நிமிஷம். அந்த கேப்பில் போய் நவீனவங்க வந்து 2 இட்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பா வந்து பஸ்லேயே வந்து ஒரு இட்லி சாப்பிட்டாங்க. திருப்பியுமே வந்தோன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம், கேக்கெல்லாம். அதெல்லாம் உட்காந்து கிறிஸ்தவும் நிலையாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அத்தை வந்து ஊர்லேருந்து வரும்போதே வந்துட்டு லெமன் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கங்க. அவங்க 10:30 கிளம்புனாங்க ஊர்லேருந்து, தேனியிலேருந்து. ஸோ வந்து ஒரு 9 மணி பக்கம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதனால் காலையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்கள் சாப்பிட்றப்போ மணி 10 பக்கம் ஆயிடுச்சு, 10-10:30 பக்கம். அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க எல்லாரையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லோரும் வந்துட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தனால ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சாப்பிடவே முடியல. அவ்வளோ சாப்பாடும் வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. வெளியே சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோங்க. சரி குழந்தைங்களுக்கு அது வேறு பசிக்குமேன்னு சொல்லிட்டு கொழுந்தனார் ஒய்ஃப் வந்துட்டு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வரும்போது. அதை வந்து கட் பண்ணி கொடுக்கவும் நிரலியாவும் கிறிஸ்தவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரெடி ஆனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் போய் லாக்கரில் போட்டுட்டு தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோங்க. வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோன்னா, சரி இந்த பசியோடு போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம், சாமியை பார்த்துட்டு வந்த கையோடு சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் போய் பார்த்தா அவ்வளோ கூட்டங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோட கடைசி வெள்ளிக்கிழமைங்க. அதனால் வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே சாப்பிட்டுட்டே வந்து பொறுமையாக சாமியை பார்த்துக்கலாம் வந்துட்டு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோங்க. நாங்கள் போன டைமும் பார்த்தீங்கன்னா அன்டைமுங்க, 11 மணி பக்கம் ஆயிடுச்சா, 11:15 பக்கம் ஆனதுனால டிஃபன் ஐட்டம் மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. பொங்கல் இட்லி எதுவுமே இல்லை. தக்காளி சாதம், தயிர் சாதம், பூரி, தோசை இது மட்டும்தாங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அத்தை மாமா நவீனவங்க எல்லாம் வந்துட்டு தக்காளி சாதம் வாங்கினாங்க. நான் வந்துட்டு பூரி வாங்கிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆனியன் தோசை சொல்லி 2 பேருக்குமே ஷேர் பண்ணி ஊட்டி விட்டுக்கிட்டோங்க. பெருசாக திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்க. சரி என்ன பண்ணுறது, வேறு வழியிலன்னு சொல்லிட்டு கிடச்சதாக சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா மழை சாரலுங்க தூரிட்டு இருந்துச்சு. நாங்கள் போனதே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் டிக்கெட் தாங்க. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு பொது தரிசனம் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போயிட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வலிஞ்சுதுங்க. சரி கூட்டத்தில் நடந்து போகும்போதே டீ வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் சுண்டல் வாங்கி சாப்பிட்றது, மாங்காய் வாங்கி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இருந்தவங்க எல்லா கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த விசிறி இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. பெருசாக வந்துட்டு ஃபேன் எதுவுமே அவங்க போடவே இல்லை. அதனால் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சுங்க. முந்தின வருஷம் வெள்ளம் வந்ததுனால ஃபுல் டேமேஜுங்க. இப்போ தான் வந்துட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக லக்கேஜ் வைக்கிறது, குளிக்கிற இடம் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குங்க. இங்கே வந்து இப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் சீரமைச்சிட்டு வராங்க. எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோங்க. உள்ளே போகும்போது மழை பெஞ்சிச்சுங்க. வெளியே வரும்போது பல்ல இழிச்சிட்டு வெயில் அடிக்குது. இந்த மனசு தான் மானங்கிட்ட தான் இருக்குதுன்னு பார்த்தா அந்த கிளைமேட் அதுக்கு மேலே இருக்குதுங்க. ஆனால் குழந்தைங்க தாங்க பாவம் ரொம்ப அழுது தள்ளிட்டாங்க அந்த கூட்டத்தில் நசுக்கி எல்லாம். பின்னாடி நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது தரிசனங்க. பொது தரிசனம் வந்திருந்தால் இன்னுமே நாங்கள் ரொம்ப லேட்டாக இருக்கும். நாங்கள் வெளியே வரத்துக்கே பார்த்தீங்கன்னா 2:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. 100 ரூபாய் டிக்கெட்டே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்காமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்துட்டு கிறிஸ்தவுக்கும் நிரலியாவுக்கும் வந்து இந்த சுத்திர காத்தாடி வந்துட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. திருச்செந்தூரை பொறுத்தளவுக்கு வந்துட்டு காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. ஒரு தேங்காய் வாழைப்பழம் அந்த கவர் பார்த்தீங்கன்னா 120 ரூபானா, அதை போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு 100 ரூபா, ரூம் 100 ரூபா, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு பழனி திருப்பதியெல்லாம் போயிருக்கிறோம். அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. சுத்த சொல்லுங்க. வா சூப்பராக சுற்றுதா. நேராக வந்துட்டு வெளியே வந்தோன்னா கோயில் யானை இருந்துச்சுங்க. எனக்கு யானைனா கொஞ்சம் பயம்தான். இருந்தாலுமே வந்துட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் போய் பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தேன். கேட்டு போட்டிருந்தனால இங்க வா விளையாட போலாம். எலிஃபண்ட் எல்லிமா. நான் எங்கே போனாலும் பெருசாக வந்து எனக்கு எதுவுமே வாங்க மாட்டேங்க. ஏன்னா நாங்கள் அடிக்கடி எப்போத்தாலும் கோயில் போகிறோமோ அதனால் எதுவுமே வாங்க மாட்டேன். இந்த டைம் என்னன்னு தெரிலங்க, இந்த பூ வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நவீனவங்கிட்ட வந்துட்டு நான் கோயில் அந்த கிளம்பி வரும்போதே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரும்போது அந்த பூ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நவீனவங்க வந்து அதுக்கு ஏற்றபடி எனக்கு வரும்போது வந்து அந்த பூ வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபான்னு பக்கம்னு வாங்கணுங்க. ஆனால் பழனியில் வந்துட்டு இதே பூ வெறும் 50 ரூபா தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் வாங்கிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு லக்கேஜ் இருந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனேயுமே குழந்தைங்களுக்கு அப்போ நவீனவங்க நான்லாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோங்க. ஏன்னா ரொம்ப கசகசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு.
ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த கழட்டி போட்டிருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மேலே காய போட்டிருந்தோம் மொட்டை மாடியில். எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நவீன் அவங்க தாங்க பேக் பண்ணாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எனக்கு தேவையான திங்ஸாக எடுத்து வச்சுருவேன். நவீன் அவங்க வந்து நீட்டாக பேக் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக பேக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து நேராக பழனி பஸ் ஏற போகிறோங்க. அதுக்கு முன்னாடி சரி ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம். ஏன்னா காலையிலேயும் வந்துட்டு சரியாகவே சாப்பிடவே இல்லைங்க. சரி இப்போயாச்சும் போய் திருப்தியாக சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஹோட்டல் சாப்பாடு வந்து நிஜமாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஃபுல் மீல்ஸ் ஒன்று வாங்கினோம், அப்புறம் பரோட்டா 3 வாங்கினோம். ரெண்டுமே வந்து 2 பேரும் நானும் நவீனவங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த பரோட்டா குருமா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் தூரலாக இருந்துச்சு. இருந்தாலுமே வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு லைட்டாக தூரல் இருந்தனால குழந்தைங்கள மட்டும் கொடையில் வச்சுட்டு நாங்கள் அப்படியே நனைஞ்சிட்டே வந்து பஸ் ஸ்டாப் போயிட்டோங்க. எங்கள் நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, நாங்கள் போகிறப்ப கரெக்டாக பழனி பஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. லக்கேஜ் தான் நாங்கள் நிறைய வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு டிக்கியில் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கண்டக்டர் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி டிக்கியை ஓப்பன் பண்ணி எங்கள் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு தேவையான திங்ஸ் தண்ணி பாட்டிலு, பாப்பாவுக்கு பிஸ்கெட்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஐட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு பஸ்ஸு வந்து பழனியை நோக்கி திருச்செந்தூர்லேருந்து பஸ் வந்து பழனி நோக்கி கிளம்பிடுச்சுங்க. இங்கேருந்து பழனி போகிறதுக்கு 7 மணி நேரம், மேக்ஸிமம் 7 மணி நேரம் தாங்க ஆகும். ஆனால் இவங்க எத்தனை மணி நேரம் போனாங்க எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. சரி ஓகேங்க, உங்களை வந்து நெக்ஸ்ட்டு பழனி விலாகில் வந்து மீட் பண்ணுறோம். அது வர பாய்.